ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் மீனா மற்றும் ஜனனி மொத்தமாக 3,13,000 வச்சுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த அமௌண்ட் வச்சுருக்காங்க. இருவரும் ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில், அதுவும் கூட்டு வட்டியில் டெபாசிட் பண்ணுறாங்க. மீனாட்ட 10 வருஷத்தில் கிடைச்ச அமௌண்ட்டும் ஜனனிக்கு 12 வருஷத்தில் கிடைக்கிற அமௌண்ட்டும் சேமாக இருக்குது. அப்போ ஜனனியும் மீனாவும் எவ்வளோ வச்சுருக்காங்க, இனிஷியலாக எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க முதல்ல இப்போ கிவன் கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். மீனா அண்ட் ஜனனிட்ட இருக்க அமௌண்ட்டு 3,13,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 இது சிம்ப்ளிஃபை பண்ணால் M1 24 25/3%. மீனா 10 இயர்ஸில் வாங்குகிற அமௌண்ட்டும் ஜனனிக்கு 12 இயர்ஸில் கிடைக்கிற அமௌண்ட்டும் சேம் கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்மில் P × 1 + R/100 ஹோல் பவர் n. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மீனாட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, ஜனனிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் 10 இயர்ஸில் கிடைக்கிற அமௌண்ட்டும் ஜனனிக்கு 12 இயர்ஸில் கிடைக்கிற அமௌண்ட்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மீனாட்ட இருக்க அமௌண்ட்டை பிரின்சிபல் 1ன்னு எடுத்துக்கலாம், ஜனனிட்ட இருக்க அமௌண்ட்டை P2 பிரின்சிபல் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். P1 1 + 25/3 × 100 ஹோல் பவர் 10. 10 இயர்ஸ் மீனாக்கு, ஜனனிக்கு 12 இயர்ஸ். அதே இது. இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் ஒரு 25 25, கீழே 300 இருக்குது, ஒரு 25 25, ரிமைனிங் 5 50, 2 25 50. ஸோ அப்போது 1/12 கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் என்ன பண்ணலான்னா, இது ஹோல் பவர் 10 சேம் தான், 1 + 1/12 ஹோல் பவர் 12. ஸோ அதோட பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. மேலே அடுக்குகள் இதில் 10 இருக்குது, 12 இருக்குது. ஸோ அப்போ இப்படி இருந்ததுன்னா நம்ம அடித்து கொடுக்கலாம். எப்படின்னா a⁵ ஈக்குவல் a⁻10 அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே இருக்க அடுக்குகளை மட்டும் அடித்து கொடுக்கலாம். இந்த பக்கம் 5, இதிலேருந்து ஒரு 5 கேன்சல் பண்ணிவிட்டு அடித்து கொடுத்தோன்னா ரிமைனிங் 5 இருக்கும். ஸோ இது இந்த பக்கம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க 10 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். 12ல் 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ நமக்கு இது எப்படி வரும்னா, P1 = P2 1 + 1/12 ஹோல் பவர் 12. ஸோ இப்போ P2வை இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ P1 / P2, இது 12 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 12 12 + 1 13, 13/12 ஹோல் பவர் 2. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 13 ஸ்கொயர் பண்ணையில் 169 கிடைக்குது, 12 ஸ்கொயர் பண்ணையில் 144 கிடைக்குது. இப்போ கிவன் ஆன்சரில் இந்த கண்டிஷனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க ஆன்சரில் இந்த 144 169. ஸோ அப்போ P1க்கு பதிலாக 16900, P2க்கு பதிலாக 1440 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 169 / 144 கிடைக்கும். ஸோ இது கிராஸ் அடித்து கொடுத்தோன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். ஸோ த ஆன்சர் ஃபஸ்ட்டு P1 நம்ம யாருக்கு எடுத்திருக்கோம், மீனாக்கு எடுத்திருக்கோம். அப்போ மீனாவோட அமௌண்ட்டு 1,69,000. ஜனனிக்கு என்ன P2, அது 1,44,000. நமக்கு கேட்டது என்னது, ஜனனி மற்றும் மீனா. ஃபஸ்ட்டு ஜனனி அப்புறம் மீனா. ஸோ த ஆன்சர் இஸ் இது நம்ம ஃபஸ்ட்டே இனிஷியலாக இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து P1க்கும் P2க்கும் பதிலாக போட்டு கொண்டுட்டு போகலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் நிறையா வரும். அப்போ போடும்போது அதை அடித்து கொடுக்காம இப்படியே கேரியை கொண்டு போயிட்டு கடைசியில் இது ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அதான் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் 1,44,000. ஆன்சர் D. தேங்க்யூ.